ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சில்சிலா ட்ராமாவோட எபிசோட் 9 என்ன நடந்துச்சுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க ட்ராமாக்குள்ள போகலாம். இங்க நம்மளோட நந்தினியோட பல்ஸ் இறங்கிக்கிட்டே இருக்கு. ரொம்ப சீரியஸா இருக்கா. ஆபரேஷன் பண்ண சொன்னா மௌலியால முடியல. அப்படி கையெல்லாம் நடுங்குது. பயந்து நடுங்கிட்டு இருக்கா. இத பார்த்து பக்கத்துல இருக்கிற டாக்டர் வந்து கேக்குறாங்க, என்னாச்சு மௌலி, நீயே இப்படி பயந்துட்டு இருக்க? சீக்கிரமா பண்ணணும்ல அப்படின்னு சொல்ல, இல்ல டாக்டர் என்னால முடியாது, ப்ளீஸ் நீங்களே வந்து நல்லபடியா என்னோட நந்தினியை குணப்படுத்திடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு சரின்னு சொல்லிட்டு அவங்களையும் வந்து நல்லபடியா ஆபரேஷனும் பண்ணிடுறாங்க. இங்க நந்தினி வந்து அப்படியே படுத்திருக்கா. உடனே வந்து மௌலி அழுதுகிட்டே இவளை பாக்குறதுக்காக வரா. நந்தினி கண்ணு முழிச்ச உடனே வந்து மௌலிய பத்தி தான் கேக்குறா. என்னோட குழந்தை எப்படி இருக்கு, என்னோட குழந்தைய நீ காப்பாத்திட்டியா மௌலி அப்படின்னு சொல்லிட்டு தான் கேக்குறா. மௌலிக்கு என்ன சொல்றதுனே தெரியல. கண்ணெல்லாம் கலங்குது. அப்படியே அவளை கட்டி பிடிச்சிட்டு அலறா. சாரி நந்தினி, என்ன மன்னிச்சிரு, உன்னோட குழந்தைய என்னால காப்பாத்த முடியல, அந்த குழந்தை வந்து கலைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அழுதுட்டே சொல்றா. இத கேட்ட நந்தினிக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அப்படியே வந்து ஷாக்ல அப்படியே அமைதியாயிடுறா, எதுவுமே பதில் பேசாம. என்ன நந்தினி, ஏன் இப்படி அமைதியா இருக்க, என்னாச்சு உனக்கு, சொல்லு. அன்னைக்கு உனக்கு என்னதான் நடந்துச்சு? அன்னைக்கு ரோட்ல வந்து நீ இப்படி விழுந்து கிடந்ததுக்கான காரணம் என்ன? அந்த சைக்கோ பையதான் உன்னை இந்த அளவுக்கு வந்து டார்ச்சர் பண்ணானா, சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்டுட்டு இருக்கா. நந்தினிக்கு வந்து அந்த நடந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது அப்படியே பயமா இருக்கு. அப்படியே பயந்து நடுங்கிட்டு இருக்கா. இங்க அப்படியே வந்து அந்த சைக்கோ பையன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறான். உடனே வந்து நந்தினியை பார்க்கறதுக்கு உள்ளாக்கையும் வரான். அவனை பார்த்த உடனே மோடிக்கு அவ்வளவு கோவம் வருது. கண்ணத்துல பலான்னு ஒரு அறைய விடுறா. இதுலயே நல்லா தெரியுது நம்மளோட நந்தினி வந்து எல்லா உண்மையுமே வந்து மௌலிட்ட சொல்லிட்டா போல. உடனே இவனுக்கு செம கோவம் வருது. இவ்வளவு திமிரடி உனக்கு, என்ன தைரியம் தான் என்னை கை நீட்டி அழிவ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா கத்துறான். ஆமாடா, அப்படித்தான் அறைவேன். உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? நீ எல்லாம் மனுஷனா? உன்னோட குழந்தைய தன்னடா உன்னோட பொண்டாட்டி வயித்துல சுமந்துட்டு இருந்தா, அவளை வந்து இவ்வளவு கஷ்டப்படுத்தி அவ வயிற்றுலயே இப்படி வந்து உதைச்சிருக்கியே, நீ எல்லாம் மனுஷனா? அவளோட குழந்தையே இப்ப கலைஞ்சிருச்சு, உனக்கு சந்தோஷமா? நீ எல்லாம் மனுஷனே கிடையாது, நீ வந்து ஒரு மிருகம், ராட்சசன்டா நீ. ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து வெளில போய் என் நந்தினியை நீ இனிமே பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சு வெளில தள்ளுறா. உடனே அவனுக்கு கோவம் வருது. ஏய், நீ யாரு வந்து என்ன வெளில தள்ளுறதுக்கு? அவ வந்து லீகலா என்னோட பொண்டாட்டி, அவ வந்து ஏன் கூட தான் இருப்பா. உடனே நந்தினிய பார்த்து பேசுறான். ஏய் என்னடி, உன்னோட ஃப்ரெண்டுக்காரி என்னை இவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு இருக்கா, வாயை மூடிட்டு அமைதியா இருக்க, இப்ப மட்டும் நீ என் கூட இருந்துச்சு வரல, உன்னை நான் டிவோர்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். இதை கேட்ட உடனே நந்தினிக்கு வந்து அப்படியே படபடன்னு இருக்கு. அப்படியே வந்து எந்திரிக்கிறான். மௌலி போய் தடுக்கிறா. உனக்கு என்ன பைத்தியமா, நீயே அவன் கூட போற, அவன் வந்து என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம், நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ சப்போர்ட்டா நிக்கிறா. இல்ல மௌலி, நான் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றான். உடனே வந்து இங்க சைக்கோ பைய சிரிக்கிறான். அவன் நம்ம கூட தான் வரப்போறா போல அப்படின்னு நினைச்சிட்டு. இங்கதான் பயங்கர ட்விஸ்ட். நம்மளோட நந்தினி ஃபர்ஸ்ட் டைம் போல்டா பேசுறா. ஆமா, நான் இனிமே உன் கூட வரப்போறது கிடையாது, நான் இனிமே என்னோட மௌலி கூட தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மௌலியை ஹக் பண்ணிக்கிறா. மௌலியும் வந்து அப்பதான் வந்து ரொம்ப ஹாப்பியாவது. இப்ப தாண்டி நீ என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு, போதுமா, அவ தான் வந்து சொல்லிட்டால உன் கூட வாழ்றதுக்கு அவளுக்கு விருப்பம் இல்ல, அதனால இந்த இடத்த விட்டு வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு கழுத்து பிடிச்சு வெளில தள்ளுறா. நீ என்னடி என்ன தள்ளுறது அப்படின்னு சொல்லிட்டு மௌலியை தள்ளி விட்டுட்டு நந்தினியை வலுக்கட்டாயமா கையை பிடிச்சு இழுத்துட்டு போறான். தடுக்க வந்த மௌலியையும் பிடிச்சு வெளில தள்ளி விடுறான். அந்த நேரத்துல கரெக்டா நம்மளோட குணால் வந்து என்ட்ரி ஆறாரு. நம்மளோட மௌலியை காப்பாத்திடுறாரு. உடனே அவனோட சட்டையை பிடிச்சிட்டு கேக்குறான், உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்னோட மனைவியை இப்படி நீ தள்ளி விடுவ, உனக்கு எவ்வளவு திமிருடா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா புண்ணான்னு திட்டுறான். இந்த பாருடா, நீ தான் நந்தினி இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கான காரணம்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனாலதான் உன்னை நான் இங்க வர வச்ச. ஒழுங்கு மரியாதையா நந்தினி கையை இப்பவே விடு, அவளை நீ வந்து ஏதாவது டிஸ்டர்ப் பண்ண இப்பவே போலீஸுக்கு கால் பண்ணி உன்னை வந்து உள்ள தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். இதை கேட்டவன அப்படியே வந்து சைக்கோ பையில கையை விட்டுறான். நந்தினி ஓடி போய் மௌலிய ஹக் பண்ணிக்கிறா. இந்த பாரு குணால், நீ வந்து தப்பான இடத்துல கைய வச்சுட்ட, இதுக்கு நீ கண்டிப்பா அனுபவிப்ப, உங்க எல்லாரையும் நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன் அப்படின்னு மிரட்டிட்டு அந்த இடத்த விட்டு போறான். போடா போடா, நீ எல்லாம் பெரிய ஆளா, நான் இருக்கிற வரைக்கும் இவங்க 2 பேரும் பக்கத்துல நீ நெருங்க கூட முடியாது அப்படிங்கிற மாதிரி சவால் விடுறான். உடனே நந்தினிய தன்னோட வீட்டுக்கு கூட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டு 2 பேரும் அவங்க வீட்டுக்கே கூட்டு போறாங்க. ஆனா நந்தினிக்கு ஒரு மாதிரியா இருக்க. அவ சொல்றா, இந்த பாரு மௌலி, நான் இங்க வர்றது வந்து சரியா இருக்கும்னு எனக்கு தோணல, வீட்டுல உள்ளவங்க எல்லாம் கண்டிப்பா ஏதாவது சொல்லுவாங்க, நான் வேற எங்கேயாவது தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க, அவங்க எல்லாம் ரொம்பவே நல்லவங்க, அதெல்லாம் புரிஞ்சுப்பாங்க, வாமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போறா. அப்ப வாசல்ல வந்து ஒரு போர்டு வச்சிருப்பாங்க, குணால் மௌலி அப்படின்னு சொல்லிட்டு. அது அப்படி கீழே விழ போகும். உடனே மௌலி வந்து அதை பிடிக்கிறதுக்கு போவா. அதே சமயம் நந்தினி குணால் இவங்க 2 பேரும் கால் எடுத்து வைக்கிறாங்க. கதவை திறந்தவன ஒரு மாலை வந்து அவங்க 2 பேரும் கழுத்துல விழுது. அப்படியே பூவெல்லாம் தூக்கி அவங்க மேல போடுறாங்க. இது எல்லாமே வந்து மௌலி அண்ட் குணால் இவங்க 2 பேரும் வருவாங்க, அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த
குடும்பமே வந்து வெயிட் பண்ணிருப்பாங்க போல. அதனாலதான் இப்படிலாம் பண்ணிருப்பாங்க. கடைசியில அங்க நடந்ததே வேற. மௌலிக்கு பதிலா அந்த இடத்துல நந்தினி தான் இருக்கா. என்னடா அது, இந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஷாக் ஆகி பாக்குறாங்க. நம்மளோட மௌலியும் இவங்க 2 பேரையும் இந்த கோலத்துல பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆறா. அதுக்கப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, டக்குன்னு சிரிச்சுட்டு என்னாச்சு, என் குடும்பத்துல உள்ளவங்க இப்படிதான் ஏதாவது வந்து எனக்கு குணாலுக்கும் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுலதான் இதுவும் பண்ணிருக்காங்க போல. இருங்க நானே ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கழுத்துல இருக்கிற மாலைய எடுத்து விட்டுட்டு இருக்கா. ஆனா நந்தினி கழுத்துல இருக்கிற மாலையை மட்டும் எடுக்க முடியல. ஒரு வழியா எடுத்துட்டு, வா நந்தினி, என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கா. அவளோட மாமியார், அப்புறம் பாட்டி, எல்லாத்தையுமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கா. அங்க இருக்கிறவங்க எல்லாம் கேக்குறாங்க, இது யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது, இவ தான் என்னோட ஃப்ரெண்டு, இவளோட புருஷன் வந்து ரொம்பவே இவளை கொடுமைப்படுத்திட்டு ரொம்ப அபியூஸ் பண்ணிட்டு இருந்தான், அதனால அவளை நான் வந்து இங்க கூப்பிட்டு வந்துட்டேன், கொஞ்ச நாளைக்கு அவ இங்கதான் இருப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்ன உடனே அங்க இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாது. அவங்க ஃபேஸ் எல்லாம் கொஞ்சம் மாறத்தான் செய்யும். மாமியார் கூட ஒரு வகையில ஏத்துக்கிறாங்க. ஆனா பாட்டியோட ஃபேஸே சரியில்லை. அவங்களுக்கு நந்தினி வந்ததுல விருப்பம் இல்லை போல. நந்தினிய வந்து மௌலி வந்து உலகவான அழைச்சிட்டு போகும்போது அங்க நிறைய கோலெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அதுல வந்து நந்தினி காலை வச்சுட்டு போனதுனால அப்படியே வந்து கலர்லாம் அவ கால்ல ஒட்டிக்கிட்டு அவ போற இடம்லாம் வந்து அப்படி கலர் பொடியா இருக்கும். இதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்னடா இது நடக்கிறது எதுவுமே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. உடனே வந்து குணால்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, என்னப்பா இதெல்லாம் நல்லாவா இருக்கு, மௌலியோட ஃப்ரெண்டு நந்தினியா இருக்கட்டும், அதை பத்தி பிரச்சனை இல்லை, அவளுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவளை எதுக்கு இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தீங்க, எவ்வளவுதோ ஹாஸ்டல் இருக்குல்ல, வேற ஏதாவது வீட்லயாவது தங்க வச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல பாட்டி, அவ வந்து மௌலியோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவளுக்கு யாருமே இல்ல, அம்மா அப்பா கூட இல்ல, அதனாலதான் இவ வந்து இவளை கேர் பண்ணிக்கிறா, நீங்க ஒண்ணு அதை பெருசா எடுத்துக்காதீங்க பாட்டி, ஃப்ரீயா விடுங்க அப்படிங்கிற மாதிரி அவன் அசால்ட்டா சொல்லிட்டு போயிடுறான். ஆனா பாட்டிக்கு தான் மனசு கேட்கல. உடனே மௌலிட்டியும் வந்து கேட்டுடுறாங்க, இந்த பாருமா, நீ பண்றது வந்து எனக்கு என்னமோ சரியா பண்ணல, நந்தினி எதுக்கு இங்க கூட்டு வந்த அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்லிட்டு இருக்கும் போது அவளும் வந்து என்னென்னமோ பேசி பாட்டியையும் வந்து சம்மதிக்க வச்சிடுறா. மாமியாக்காரங்க அவங்க வந்து ஒத்துக்கிறாங்க நந்தினியை வந்து இங்க இருக்கிறதுக்கு. சோ அதோட வந்து நந்தினியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மௌலி போவா. அங்க நந்தினி ரொம்ப சோகமா உட்கார்ந்துட்டு இருப்பா. என்னாச்சு நந்தினி, ஏன் இப்படி இருக்க, அந்த சைக்கோ பையிலே நினைச்சிட்டு இருக்கியா, அவன் வந்து உன்னை எதுவுமே பண்ண முடியாது, இங்க இருக்கிற வரைக்கும் நீ சேஃபா இருப்ப, நான் உன் கூட இருக்கேன், குணால் இருக்கான், என் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க, எல்லாமே உனக்கு சப்போர்ட்டா இருப்போம், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அஸ் எ ஃப்ரெண்டா அவளுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு ரொம்ப ஆறுதலா இருக்கா. அதுக்கப்புறம் சரிம்மா, நான் வந்து உனக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவ போயிடுவா. இவ என்னத்தான் சொன்னாலும் இந்த சைக்கோ பையன் அடுத்து என்ன பண்ண போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி ரொம்பவே பயந்துட்டு தான் இருப்பா. அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.